வணக்கம். இன்றைய பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் பிரச்சாரத்திற்கு லேட்டாக வந்தது ஏன்? டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் கேட்டதாக தகவல். கமலின் பெயர் புகைப்படங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்த இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனியார் முதலாளிகளுக்கு ஏவல் செய்வதையே திமுக அரசு கடமையாக வைத்திருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. நான் மும்பைக்கு வருவேன், என் காலை வெட்டி பாருங்கள். தாக்கரே குடும்பத்தினருக்கு அண்ணாமலை சவால். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இயல்புக்கு மாறாக நிலவும் கடும் குளிர். பொதுமக்கள் கடும் பாதிப்பு. விளம்பர அரசையும் காவல்துறையையும் இனியும் நம்பி எந்தவித பயனும் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடல். கூட்டணி ஆற்ற வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தவில்லை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். கரூர் நெரிசல் வழக்கு விசாரணைக்காக டெல்லி சென்றார் விஜய். சிபிஐ அதிகாரிகள் 50 கேள்விகளை கேட்டதாக தகவல். அண்ணாவின் பெயரை மாற்றிவிட்டு ஸ்டெம் பூங்கா என்று வைத்தது ஏன்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்களான பாலு உட்பட 3 பேர் நீக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிரடி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கை பேணிக்காக்க வேண்டிய காவல்துறையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொம்மை முதலமைச்சரோ தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என வழக்கம் போல பொய்யான அறிக்கையை படித்துவிட்டு போலி நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். பொம்மை முதலமைச்சரின் கீழ் இயங்கும் விளம்பர அரசையும் காவல்துறையையும் இனியும் நம்பி எந்தவித பயனும் இல்லை என்பதால் பொதுமக்களே அவரவர் உயிர் பாதுகாப்பை அவரவர்களே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டணி ஆற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தலாம் என்றும் அவர்கள் செய்வதையெல்லாம் நாங்களும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், திமுக அகற்றப்பட வேண்டும் என்பது மட்டுமே எங்களது நோக்கம். கூட்டணி ஆற்ற வேண்டும் என நாங்கள் சொல்லவில்லை என்றார். 56 தொகுதிகள் மற்றும் 3 அமைச்சர்கள் வேண்டும் என்று பாஜக கேட்பதாக வெளியாகியுள்ள தகவல் வதந்தி என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தாவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் இன்று நேரில் ஆஜரானார். விஜயிடம் கேட்பதற்காக 50க்கும் மேற்பட்ட முக்கியமான கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் தயார் செய்துள்ளனர். விசாரணை முடிந்த பிறகு சிபிஐ தனது இறுதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் என்று தெரிகிறது. அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு வரும் 18, 19 ஆகிய தேதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளன. கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் 82 மாவட்டங்களிலும் கழக அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். PSLV C-62 ராக்கெட் ஏவப்பட்ட சற்று நேரத்தில் எதிர்பாராத விதமாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு கட்டுப்பாட்டை இழந்ததாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறியுள்ளார். ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர், PSLV ஏவுகணத்தின் 4 நிலைகளில் முதல் 3 நிலைகள் வரை பயணம் சீராக இருந்ததாகவும் குறிப்பாக திட மற்றும் திரவ எரிபொருள்களை கொண்ட நிலைகளை கடந்து 3ஆம் நிலையின் இறுதிக்கட்டத்தில் நுழையும் போதுதான் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதாக கூறினார். இதன் காரணமாகவே ராக்கெட் தனது பாதையை மாற்றிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக திட்டங்களுக்கு ஒட்டிய ஸ்டிக்கர்களில் கூட தன் தந்தை கருணாநிதி பெயரை வைத்தாரே தவிர அண்ணாவின் பெயரை வைக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தற்போது ஒருபடி மேலே போய் மதுரை திருநகர் அறிஞர் அண்ணா பூங்கா என்ற பெயரில் உள்ள அறிஞர் அண்ணாவை நீக்கிவிட்டு ஸ்டெம் பூங்கா என்று பெயர் வைத்துள்ளது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு என்று குறிப்பிட்டுள்ளார்.
பாமக நிறுவனரான ராமதாஸ் ஆதரவாளர்களான ஜி.கே. மணி சேலம் அருளை நீக்கி அன்புமணி நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் தற்போது அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்களான பாலு உட்பட 3 எம்எல்ஏக்களை நீக்கி ராமதாஸ் நடவடிக்கை எடுத்துள்ளார். இதுகுறித்து பாமக பொதுச் செயலாளர் முரளி சங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதால் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் ச. சிவக்குமார், மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சதாசிவம், தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.பி. வெங்கடேஸ்வரன் ஆகிய மூவரும் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவை இந்த மண்ணிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என கோவையில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்சியின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபின் பேசினார். கோவையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய நிதின் நபின், தமிழ்நாட்டை ஆளும் திமுக திரும்பிய பக்கமெல்லாம் ஊழலில் திளைக்கிறது என்றும் குடும்பத்தின் ஆட்சி நடக்கிறது என்றும் கூறினார். ஜனவரி 13ஆம் தேதி சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் வழக்கத்தை விட 3 மடங்கு அதிகரித்துள்ளது. பொங்கல் விழா 4 நாட்கள் விடுமுறையை கொண்டாடுவதற்கு மக்கள் குடும்பத்துடன் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணிக்க விரும்புகின்றனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனியார் பேருந்து நிறுவனங்கள் டிக்கெட் விலையை உயர்த்தி விடுகின்றனர். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளின் 4000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். இது பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவார பாலக தங்க சிலை தங்கம் திருடப்பட்ட விவகாரம் நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது தந்திரி ராஜீவ் கண்டோரு கைது செய்யப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வரும் 14ஆம் தேதி சபரிமலையில் மகர விளக்கு பூஜையும் மகர ஜோதி தரிசனமும் நடைபெற உள்ள நிலையில் தந்திரி ராஜீவ் கண்டோரு கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் மயக்கமடைந்து விழுந்தபோதும் ஏன் நீங்கள் பேச்சை நிறுத்தவில்லை என தாவிக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு குறித்து சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. விஜய் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியதை அடுத்து டெல்லிக்கு சென்ற விஜய் விளக்கம் அளித்துள்ளார். அவரிடம் கேள்வி எழுப்பிய சிபிஐ அதிகாரிகள் கூட்டத்துக்கு தாமதமாக வந்தது ஏன் என்பன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் கமல்ஹாசனின் பெயர், புகைப்படங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த நீயே விடை என்ற பெயருடைய நிறுவனம் தனது புகைப்படம், பெயர், உலகநாயகன் என்ற படத்தையும் தனது பிரபல வசனத்தையும் தனது அனுமதியின்றி பயன்படுத்தி டி-ஷர்ட்களையும் ஷர்ட்களையும் விற்பனை செய்து வருவதாக கூறி நடிகர் கமல்ஹாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தந்து நாட்டிலேயே முதன்மையாக மாறுவோம் என திமுக கொள்கை பரப்பு செயலர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். பொங்கல் விழாவில் பேசிய ஜெகத் ரட்சகன், புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக அமையும், வளமான வலிமையான புதுச்சேரியை உருவாக்குவதற்கு திமுக பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்று கூறினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 1760 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,04,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையை பொறுத்தவரை 1 கிலோ வெள்ளி 12,000 ரூபாய் அதிகரித்து 2,87,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை பராசக்தி திரைப்படம் வெளிக்காட்டி இருக்கிறது என்றும், காங்கிரஸ் செய்த அடாவடித்தனத்தை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மிக அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள் என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்பைக்கு வந்தால் காலை வெட்டுவேன் என எழுதியிருக்கிறார்கள், நான் மும்பைக்கு வருவேன், என் காலை வெட்டி பாருங்கள். இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயந்திருந்தால் நான் என் ஊரில்தான் இருந்திருக்க வேண்டும் என்று சவால் விட்டார். தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு மக்களுக்கு சேவை செய்வதை விடுத்து தனியார் முதலாளிகளுக்கு ஏவல் செய்வதையே கடமையாக வைத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருவதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆம்னி பேருந்துகளின் கட்டண கொள்ளையை திமுக அரசு தடுக்க தவறியதன் மூலம் மீண்டும் ஒருமுறை அந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
திமுக ஆட்சியாளர்களுக்கு மனசாட்சி இருந்தால் பொதுமக்கள் எளிதாக சொந்த ஊர் சென்று திரும்புவதற்கு வசதியாக ஆம்னி பேருந்துகளின் கட்டணங்களை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். காவல்துறையில் போலீசாருக்கு 8 மணி நேர வேலை திட்டம் அமல்படுத்த கோரிய வழக்கில் அரசு விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக காவலர் குடும்ப நல அறக்கட்டளையின் தலைவர் சத்யபிரியா உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் பட்டாலியன் போலீசாரை சட்ட ஒழுங்கு காவல்துறையினரோடு இணைத்து பயன்படுத்துவது தொடர்பாக முடிவு எடுக்கவும், தமிழக காவல்துறையினருக்கு 8 மணி நேர வேலையையும் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையையும் அமல்படுத்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இயல்புக்கு மாறாக நிலவும் கடும் குளிரால் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். கடந்த சில தினங்களாக சென்னை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது. பொதுமக்கள் ஸ்வெட்டர், மப்ளர் சகிதமாக காலை மாலை வேளைகளில் வலம் வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்துள்ள தென்மண்டல வானிலை ஆய்வு இயக்குநர் பி. அமுதா, வளிமண்டல மேலடுக்குகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் காரணமாக வட மாநிலத்தில் நிலவும் குளிர் காற்று ஈர்க்கப்பட்டு வட தமிழகம் நோக்கி வருவதாக தெரிவித்துள்ளார். மதுரை திருநகரில் அறிஞர் அண்ணா பூங்காவிற்கு ஸ்டெம் பூங்கா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் மீண்டும் அண்ணாவின் பெயர் சூட்டப்படும் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. அறிஞர் அண்ணா பூங்கா என்ற பெயரில் உள்ள அறிஞர் அண்ணாவை நீக்கிவிட்டு ஸ்டெம் பூங்கா என்று பெயர் மாற்றியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அறிஞர் அண்ணா ஸ்டெம் பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை எப்பொழுதும் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.